இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நாம் இந்த வருஷத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய சபையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எனக்கு தருகிற வார்த்தைகளை என் மனதிலே, என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தி உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்லுகிற வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்டு பிரயோஜனம் அடைந்து அவர்கள் சொல்லுகிற சாட்சியின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நான் ஒரு பெரிய திறமைசாலை என்பதனாலேயோ பெரிய ஒரு ஞானம் உள்ளவர் ஞானி என்பதனாலேயே அல்ல, கர்த்தருடைய பெரிதான கிருபை. கடந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்படியாக சொன்னார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது மனதை காயப்படுத்துற மனசை பற்றி நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம் இல்லையா? மனம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய மனசை சந்தோஷப்படுத்துவது, இப்படி பல தலைப்புகளிலே தொடர்ந்து செய்திகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டு வருகிறார். நான் சொன்னேன் கடந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. வார்த்தையினாலே சொல்லினாலே மற்றவருடைய மனதை நாம் புண்படுத்தக்கூடாது என்பதை பற்றி சொன்னேன். அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இப்படி சொல்ல பிற்பாடு கவனிங்க, நான் நினச்சேன் இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று அறிந்து கொள்வதற்கு எப்பொழுதுமே எனக்கு ஆர்வம் உண்டு. ஆனால் நான் யாரையும் வாயை திறந்து கேட்கவே மாட்டேன். அது பல தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். என் மனதுக்குள்ளே நான் இப்படி நினைப்பேன், சரி யாரு பிரயோஜனமாக இருந்தால் சொல்லட்டுமே என்று சொல்லி தான் இருப்பேன். நான் யாரிடத்தையும் போய் விசாரிக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது பாருங்கள், கடந்த வாரத்தில் ஆராதனைக்கு தாமதமாக ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். அவங்க வந்ததே ரொம்ப லேட்டு. பிரசங்கத்தினுடைய பாதி பகுதியில் தான் வந்தாங்க. நானே அதை கவனித்தேன். ஆராதனை முடிஞ்ச இடத்துல ஜெபத்துக்காக வந்தார்கள். வந்து ஒரு சில காரியங்களை அவங்க மனசில் உள்ள வருத்தங்களை சொல்லி ஜெபிப்பதற்காக, ஜெபம் பண்ணுவதற்காக சில காரியத்தை சொன்னாங்க. நான் ஜெபித்து விட்டு ஒரு காரியம் சொன்னேன், வேறு எதுவும் பேசலை. நீங்கள் முதல்ல போய் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை யூடியூப்பில் போய் கேளுங்க. நீங்கள் லேட்டாக தானே வந்தீங்க? ஆமாம். கேட்டிங்களா? இல்லை. சரி, கேட்டுட்டு என்கிட்ட பேசுங்க, அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். அதே போல் அவங்க கேட்டுட்டு மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா, நான் அப்போ சொன்ன வார்த்தை, நான் ஆராதனைக்கு தாமதமாக வந்து தப்பாக போச்சு, நான் முன்னாடியே வரலேன்னு நான் நினச்சிட்டேன். ஏன், என்ன காரணம்னு சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அன்றைக்கி சொல்லப்பட்ட அத்தனையும் எனக்காகவே சொன்னது போல் இருந்தது. ஓ, இப்படிலாம் இருக்குமா என்று எனக்கே தெரியாது, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொன்னார்கள். நான் இதை ஆண்டவருக்கு மகிமையாக இதை நான் சொல்ல வரேன். இந்த ஒருவர் மட்டுமில்லை, இன்னும் சிலர் வந்து சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எனக்காக இருந்ததார், என்னோட பேசினார் என்றெல்லாம் சிலர் சொன்னார்கள். இதை நான் ஒன்றும் பெரிய சாதனையாக உங்கள்கிட்ட போய் நான் சொல்ல வரல, பெருமையாக சொல்ல வரல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார் என்பதை நான் திரும்பவும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுப்பதில் தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது. எனக்கு தெரிந்ததை, எனக்கு பிடித்ததை, எனக்கு பிரியமானதை, எனக்கு இஷ்டமானதை உங்களிடத்தில் பேசிட்டு போகிறதுல எனக்கு திருப்தி இருக்காது. அப்படி பேசவும் முடியும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் நினச்சேன். வருஷ கடைசியாக இருக்குது, என்ன சொல்லலாம். நிறைய பேர் நன்றியை பற்றி பேசுவாங்க, ஆண்டவர் நடத்தின ஆண்டுக்கு நன்றி சொல்லும்படியாகவும் இப்படி பல விதங்களிலே செய்திகள் எடுக்கலாம். நான் அதை தவறாக சொல்லலை. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே என்ன வார்த்தை இது கொடுக்க முடியும். தனித்து திடீர்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு செய்தியை கொடுத்தாலும் தவறு ஒன்றும் இல்லை. எதை சொன்னாலும் நீங்கள் கேட்குறவங்க தான். இது வரைக்கும் தொடர்ந்து நான் இந்த மனசுன்னே சொல்லியே பேசிட்டு வந்தாச்சு. அந்த போக்கிலேயே இந்த ஒரு செய்தியும் கொடுத்து முடித்தா நல்லா இருக்குமேன்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கு வசனம் அதுக்கு பிரயோஜனமாக கிடைக்கணுமே. இந்த இயர் எண்ட் ப்ரேயரும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். வரப்போகிற புதிய வருஷத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதற்கு வேண்டிய ஒரு ஆலோசனை இருக்க வேண்டும் என்பது தான். மனதுக்கு ஏற்றாறு போல், இந்த மனசு என்கிற இந்த செய்திக்கு ஏற்றாறு போல் ஆண்டவர் வார்த்தையை தந்தார். இருக்கிற குறைவான நேரத்துக்குள்ளே சுருக்கமாக சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த வாரம் நான் சொன்னது என்னுடைய தொடர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் தப்பு அல்ல. தொடர்ச்சி என்று சொல்ல முடியாது, தொடர்ச்சியை போல நான் தொடர விரும்புகிறேன்.
மனசை காயப்படுத்தக்கூடாது என்று நம்ம பார்த்தோம். மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, அப்படி புண்படுத்தும்படி நம்ம பேசக்கூடாது என்று சொல்லி பல காரியங்கள் பார்த்தேன். சரி, இப்படி மனசை புண்படுத்திட்டாங்க, சிலர் புண்படும்படி பேசுகிறாங்க, செய்கிறாங்க. நாம் வேண்டுமானால் பேசாமல் இருக்கலாம், அதாவது நாம் மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் இருக்கலாம் என்று இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு என்ன நினைப்பீங்க? சரி, இனிமேல் நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இனிமேல் பேசாமல் இருக்கலாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கக்கூடும் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் இருந்தது நல்ல விஷயம்தான். உங்கள் மனசை நிறைய பேர் புண்படுத்துகிறாங்களே, இதுக்குறாங்க தீர்வு. சரி, நாம் வேண்டாம் மற்றவங்களை பேசாமல் இருக்கிறோம், மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறோம். நம்மளை எல்லாரும் பேசியே கொள்கிறாங்களே, வார்த்தையாலேயே கொள்கிறாங்களே, மனசை காயப்படுத்துகிறாங்களே, புண்படுத்துகிறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்களே, இதுக்கு என்னங்க தீர்வு? என் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு, என் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் மனசு ரொம்ப காயமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்க சொல்ல. என்ன கேட்டால் எல்லார் மனசுமே காயமாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் மனசும் காயத்தோடு தான் இருக்குது. ஆமாம், எந்த விதத்திலாயிலும், எந்த வழியிலையோ, எந்த வகையிலாயிலும், யார் மூலமாயிலும் உங்கள் மனது காயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடும். இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நாம் வேண்டுமானாலும் ஆண்டவருக்கு பயந்து பிரியமாக இருந்து இந்த வசனத்தை கேட்டு சரி நம்ம இன்னும் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நல்ல விஷயம், இது நல்ல விஷயம். இப்போ நம்ம மனசை குத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு என்னங்க தெரியுது? இதுக்கு என்ன செய்யலாம்? இருக்கிற கேள்வி உங்களுக்கு எழும்போம். உங்களுக்கு எழும்புதோ இல்லையா, எனக்கு எழும்புது. அதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம மனசை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் புண்படுத்தலை, ஆனாலும் அவங்க அப்படி பேசுகிறாங்க, இதுக்கு என்னங்க செய்கிறது என்று சொன்னால், கவனிங்க, இப்படி உங்கள் மனதை மற்றவர்கள் காயப்படுத்தினாலும் அந்த காயத்துக்கு ஒரு மருந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன மருந்து என்று பார்க்கலாம். இன்றைக்கு இந்த மருந்து எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்ப்போம். அதாவது இன்றைய செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம் என்னவென்று சொன்னால், மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு என்கிற இந்த மருந்து ஒன்று தான் உங்களுடைய மனப்புண்ணையும் உங்கள் மனசில் இருக்கிற காயத்தையும் ஆற்றக்கூடும், ஆற்ற முடியும். வேறு எந்த ஒரு மருந்தினாலும் உங்கள் காயத்தை நீங்கள் ஆற்றி கொள்ள முடியாது. அது ஆறவும் ஆறாது. நீங்கள் எந்த மருந்தை போட்டாலும் உங்கள் மனக்காயம் ஆறாது. நீங்கள் வேணால் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் மனப்புண்ணை ஆற்றுக்கொள்வது, உங்கள் மனசின் காயத்தை ஆற்றுவதற்காக நீங்கள் எந்த வழிகளை தெரிந்து கொண்டாலும், எந்த விதங்களிலே நீங்கள் செயல்பட்டாலும் உன் மனசில் இருக்கிற காயம் ஆறாது. எனவே மன்னிப்பது ஒன்று மட்டும்தான் உங்கள் மனதினுடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு அரு மருந்தாக இருக்கும். இன்றைக்கு இந்த மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது நான் அதற்கு இது ஒரு கடினமான ஒரு இப்போ எப்படி மருந்து சாப்பிடும்போது சிலதெல்லாம் கசப்பான மருந்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொதுவாக எல்லா மருந்துகளுமே ஓரளவுக்கு ஒரு இனிப்பு சுவை உள்ளதாக இருக்கும். ஒரு சில மருந்துகள் அது இனிப்பு உள்ளதாகவே இருக்காது. அந்த மருந்தினுடைய தன்மையே அப்படி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கடுமையான நோய்களை குணமாக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கசப்பு நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஏன் அதில் அவர்கள் இனிப்பை சேர்க்கவில்லை என்பதை நீங்கள் யோசிக்கணும். ஒன்றுவான சாதாரணமாக பாருங்கள், ஒரு இருமல் சிரப் எடுத்துக்கொள்ளுங்க, பிள்ளைங்க கொடுத்தா பாட்டிலாகவே குடிக்கும் பிள்ளைங்களுக்குலாம். ஏன்னா அவ்வளவு இனிப்பு சுவை உள்ளது, தேன் போல் இருக்கும் அது இல்லையா? இது போல் நிறைய மருந்துகள் பார்க்கும்பொழுது இந்த டைஜின், ஜெலிசில் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சுவையாகவே இருக்கும், எவ்வளோ நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மருந்துகளிலே ஏன் அந்த மாதிரி ஒரு சுவை ஊட்டப்படலை, ஏன் அந்த சுவையில்லை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சுவைத்தன்மை வைத்து இருக்கும் என்று சொன்னால் அது அந்த நோயை குணமாக்க முடியாது, குணமாக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா இது வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மருந்தை தயாரிக்கிறவங்களே இந்த காரியத்தை செய்திருப்பார்கள்.
ரொம்ப கசப்பாக இருக்கணும். அந்த கசப்பு தன்மையோடு உள்ளே போனால் தான் அது அந்த நோயை குணமாக்கக்கூடியதாக இருக்குமா. அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கிற இந்த காயத்தை புண்ணை ஆற்றுவதற்குரிய அருமருந்தாக இருக்கிறது. இந்த மன்னிப்பு என்பது ரொம்ப இனிப்பாக இருக்கும், இனிமையாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் புரியும், அது உங்களுக்கும் தெரியும். அது கொஞ்சம் கஷ்டமானது தான். இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு கசப்பானது தான். அதே சமயம் இந்த மருந்தை உட்கொண்டு உள்ளே போகுதுன்னு சொன்னால் அது ரொம்ப இனிமையாக இனிக்கும். ஒரு சிலதெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் இனிமையாக மாறும். அதுபோல் இது ஒரு இனிமையானது தான். இது ஒரு கடினமானதாக இருந்தாலும் அது நமக்கு இனிமையான ஒரு முடிவை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு முதல் அதிகாரம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சரி, போதும். நீங்கள் பார்க்கலாம், இது வம்ச வரலாறை பற்றி ஒரு பட்டியலாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம். இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான், நீங்கள் படித்திருக்கலாம். இந்த பட்டியலில் நீங்கள் பார்க்கும் பொழுது கவனிங்க, இது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி, அவர் எப்படி எந்த வம்சத்தில் எந்த இதில் பிறந்தார் என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இன்னாருக்கு பெற்றார், இந்த வம்சத்தில் வந்தார் என்று சொல்வது நல்லது. ஆனால் இந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் சற்று கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால் பாருங்க, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் தானே வரணும். நான் அந்த வழக்கத்துக்கு சொல்ல வரேன். நீங்கள் மேலே பட்டியலை படித்து பாருங்க. அப்படித்தானே நம்ம சொல்லணும், அப்படித்தானே எழுதியிருக்கணும். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது தாவீது ராஜா உரியாவின் மனைவியாக இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள். இங்கே உள்ள நபர்களை சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் மொத்தம் 5 பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. யார்? ஈசாயி, தாவீது, உரியா, பச்சைபால், அதாவது மனைவி பேர் சொல்லப்பட மனைவியும் குறிப்பிடப்பட்டிருக்குது, சாலமோன். 5 பேர்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது நம்ம மேலோட்டமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சில பேரை படிக்கும் பொழுதே நீங்கள் சற்று யோசிக்க தோன்றும். இதில் யார் நல்லவங்க என்று கேட்டால் எல்லாருமே தாவீதுன்னு சொல்லுவீங்க. உடனே என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க தாவீது. ஏன்னா நான் தாவீதை பற்றி நம்ம ஏகப்பட்ட பிரசங்கம் கேட்டுட்டோம் இல்லையா? இது நமக்கு தெரியும். ஆனால் ஈசாயை பற்றி தெரியுமா? ஈசாயி தாவீது தாப்பன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை தவிர வேறு எதுவும் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அடுத்து சாலமோனை பற்றி ஏதாவது பெருசாக சொல்லிக்க முடியுமா? அவனோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் என்னதான் நீதிமொழிகளில் பல காரியங்கள் எழுதியிருந்தாலும் அவனோட வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லவன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஒரு நெருடலான ஒரு காரியம் சொல்கிறேன். அடுத்ததாக உரியாவின் மனைவி பாருங்கள். அடுத்த ஒரு மனைவியை தாவீது தன்னோட மனைவியாக்கி அதன் மூலமாக பெற்ற பிள்ளையை இங்கே வம்சப்பட்டியில் கொண்டாந்து நிறுத்தி இங்கே எழுதியிருக்கிறான்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சற்று நெருடலாகவும் இருக்கவும் இருக்குது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ எப்படி இந்த பட்டியலில் இவங்க பேரெல்லாம் வந்திருக்குது? தாவீது பேர் வந்துட்டு போட்டோம், சரி பரவாயில்ல. உரியாவை பேர் வந்திருக்குது, யோசித்து பாருங்க. சரி, இப்போ அதெல்லாம் இப்போ சொல்வதற்கு இப்போ நேரம் இல்லை. இதெல்லாம் ஒரு வேத பாட நிகழ்ச்சி. நான் அடுத்த வருஷத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நம்முடைய சபையிலே மீண்டும் இடையில விடுபட்டு போன அந்த வேத பாட நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்குது. நான் புது வருஷத்தை ஆராய்ச்சி சொல்லி அதுபோல் வேத பாடத்தில் தான் இதை பற்றிய காரியங்களை ஆராய முடியும். இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயத்துக்கு நான் வரேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த பட்டியலில் இவர்கள் பேரையெல்லாம் ஆண்டவர் எழுதும்படி அனுமதி தந்ததுனால தானே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இவங்களை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது உங்கள் மனசு அளவிலே நீங்கள் வேதத்தை படித்திருக்கிற அறிந்திருக்கிற உங்கள் மன கண்ணோட்டத்தை பார்க்கும்போது ஆமாம் இந்த பேரெல்லாம் எதுக்கு, இவங்க பேரெல்லாம் இதில் வந்திருக்குது என்று நீங்களே கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய நிலையில் தானே இருக்குது. அப்படின்னா என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரோட வாழ்க்கையின் பின்னணியை நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு தொடர்பு, தவறான காரியத்தில் ஒரு தாவீது செய்து அதன் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதன் மூலமாக அவனை ராஜாவாக்கி இப்படிலாம் ஆண்டவர் கொண்டுட்டு வந்திருக்கிறான்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் அப்படிப்பட்டவர்களையும்
அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் சிந்தை உள்ளவர்களையும் மன்னித்தார் என்பதை தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். அப்படிப்பட்டவர்களை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னித்து ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தான் வம்ச அட்டவணையில் அவங்களுடைய பெயர் வந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். இப்படி இவருடைய பெயர்களெல்லாம் ஆண்டவர் பட்டியலில் சேர்த்துக்கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர்களை மன்னிக்கிறார் என்று சொல்லும்போது, அந்த மன்னிப்பினுடைய மாண்பையும் மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கவனிங்க. அப்போ மன்னிப்பதனால என்ன? இந்த முதலாவது மன்னிப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது அவ்வளோ எளிதாக லகுவாக யாரும் யாரையும் மன்னிக்கிறதுக்கு மனசு வரதில்லை. பொதுவாக சொல்கிறேன். அப்படி ரொம்ப அவங்க மன்னிக்கணும் என்று சொன்னால் அவங்க ரொம்ப வருந்தி வேண்டி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஒரு சிலர் மன்னிக்கிறாங்க. சரி போ அப்படின்ற அந்த மாதிரி தான் சிலர் மன்னிக்கிறதுங்க. இந்த மன்னிப்பை பற்றி பார்க்கும்போது இன்னும் சிலருக்கு என்னதான் பலர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிறதுக்கு மனசு சில பேருக்கு வராது. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்டால், அவர்கள் செய்த தவறு, அவங்க செய்த குற்றமாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக அவர்கள் இவருக்கு செய்த துரோகமாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக இவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நஷ்டப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, மனசு காயப்பட்டிருக்கும் பொழுது அநேகரை மன்னிப்பதற்கு மனசு வர்றது இல்லை. இதுதான் இன்றைக்கு இயல்பாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நிலைமையை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவனை மன்னிக்கணும் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். சரி, இருக்கட்டும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷனுடைய தவறுகளை தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்திட்டால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும், படிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இது நினைவிலே ஞாபகத்திலே இருக்கவே இருக்காது. வசனம் தெரியும், எப்பொழுதுமே இது ஞாபகத்துக்கே வராது. நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வராது. அப்படி ஒரு வசனம் இருக்கின்றது. அப்படி ஞாபகத்து வந்தாலும் அதற்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது கிடையாது. ஆமாம், அப்படி வசனம் அப்படி யார் அப்படிலாம் இருக்கிறா, யார் எல்லாரும் இப்படி மன்னிக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்களே தவிர நாம் அதை பின்பற்றணும், கை கொள்ளணும், அதனால் நமக்கு என்ன நன்மை பலன் என்பதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கவனிங்க. இப்படி நம்ம மற்றவர்களை மன்னிப்பதனால யாருக்கு நன்மை என்று சொன்னால், மன்னிக்கிற உங்களுக்குத்தான் நன்மையை தவிர மன்னிக்கப்பட்டவனுக்கு அல்ல என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவனை மன்னிச்சு விட்டுட்டாக்கா இன்னும் அவங்களுக்கு பெரிய இது கிடையவே கிடையாது. மற்றவருடைய தவறுகளை நாம் மன்னிக்கும் பொழுது நமக்குத்தான் அதிக நன்மை என்று சொல்வதை விட நமக்கு அதிக நன்மை உண்டாகுமா. அப்போ ஆண்டவர் நம்மை மன்னிக்க சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், அவன் பொழைச்சி போகட்டும்ன்றதுக்காகவோ அவனுக்கு ஒரு சாதகமாகவோ அனுகூலமாகவோ அனுசரணையாகவோ சப்போர்ட்டிவாக அல்ல. அப்படி தான் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். அந்த எண்ணம் தான் முதல்ல வருது. அவனை போய் மன்னிக்க சொல்கிறார், அவன் எப்பேற்பட்ட ஒரு பாதகம், எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கிறான், இவனை போய் மன்னிக்க சொல்கிறார் ஆண்டவர். பாரியா, நம்ம என்ன தான் உழுந்து ஆண்டவரை வணங்கினாலும் அவனுக்கு தான் ஆண்டவர் துணையாக நிற்கிறார் என்கிறதான ஒரு பார்வை ஒரு எண்ணம் அநேகருக்கு இருக்கிறது, விசுவாசிகளுக்கே இருக்குது. சொல்ல போனால் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது சப்போர்ட்டும் இல்லை, எந்த போட்டும் இல்லைங்க. இது நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் இன்னும் சொல்ல போனால் நமக்கு தான் அவர் சப்போர்ட்டாக இருக்கிறன்னு தான் சொல்ல முடியும். உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக, உங்களுடைய ஆத்மாவுக்காக, நீங்கள் நலமுடன் வாழ, சுகமுடன் இருக்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகத்தான் மன்னிக்க சொல்கிறாரே தவிர அவன் பொழைச்சி போகட்டுன்றதுக்காக அல்லவே இல்லை. அவன் பொழைச்சிப்பானே, அடுத்த கேள்வி, அவன் பொழைச்சிக்க. அப்போ நம்ம என்னவா நினைக்குதுன்னா, நம்மளை ஒருத்தவன் காயப்படுத்திட்டான், கஷ்டப்படுத்திட்டான்னா அவன் ஒழிஞ்சு போகணும், அவன் அழியணும், அவன் ஒழியணும், அவன் வாழக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது, கண்ணு முன்னில் நிற்கக்கூடாது, அவன் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் பொதுவாகவே எல்லாருடைய மனதிலையும்
பாதிக்கப்பட்டவருக்கு, காயப்பட்டவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்படி எண்ணங்கள் வரும். ஆனால் அது தவறு, அது பாவம். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் மட்டுமல்ல, வேதத்தின்படி இது சரியும் அல்ல. அநேகர் அதை உணர்வதும் இல்லை, புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திராணியும் இல்லை. உங்களை அப்படி பிசாசு சிந்திக்க விடுறதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு ஆழமான சத்தியம். இது மேலோட்டமாக பார்க்கும்போது இது சிலருக்கு பிடிக்காது. இது ஒரு பிரசங்கமாக இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏதாவது ஆறுதலாக ஆசீர்வாதமாக வருஷ கடைசியில் உன்னை ஆண்டவர் வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை உயர்த்துவார், அதை இதை சொல்லுவார்னு சொல்லி பார்த்தா இனிமேல் காயத்துக்கு மருந்து போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த காயத்தை கிண்டி கிளற மாதிரி இருக்குதுன்னு இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். நிஜமாகவே உங்கள் காயத்துக்கு இதுதான் மருந்து. இந்த மருந்தை வேணால் உபயோகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் இன்னும் மருந்தை வாங்கலை, நீங்கள் இன்னும் மருந்தை பார்க்கவும் இல்லை, இந்த மருந்தை நீங்கள் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அதான் உண்மை. நீங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு நீங்கள் அலறீங்க. இந்த மருந்தை டாக்டர் சொல்கிற மாதிரி மெடிக்கலில் சொல்கிறேன், அட ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், இந்த மருந்தை ஒரு நாள் உபயோகப்படுத்தி பாருங்கன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பாருதுன்னா என்ன? இதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மருந்தினுடைய அருமை என்பதை புரிஞ்சுருங்க. அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. எனவே இன்றைக்கு நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மருந்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத மருந்து இது. ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் தான் மெடிக்கல் ஆஃபீஸர், நான் ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவர் கொடுத்த மருந்தை கொண்டு வந்து இப்போ உங்கள்கிட்ட விநியோகம் பண்ணி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரைஸலா கவனிங்க. எனவே இந்த மருந்தை கவனிங்க. இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தலைன்னு என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு இருக்கிற காயம் அதிகமாகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கையில் இருக்கிற காயமோ காலில் இருக்கிற காயத்தை நான் சொல்லலை. இது வெளிப்படையான காயம் அல்ல, மனசில் இருக்கிற காயத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மனசு என்கிற தலைப்பில். அப்போ போன வாரத்தில் பார்த்தோம், மனசை காயப்படுத்துகிற அந்த காயத்துக்கான மருந்து இது. வெளிப்படையான காயங்களுக்கு நிறைய மருந்து இருக்குது. வெளியில் நம்ம நிறைய ஆயின்மெண்ட் வாங்கி மருந்தை போட்டு உங்கள் காயத்தை நீங்கள் ஆற்றுறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற புண்ணு காயத்தை ஆற்றுறதுக்கு எங்கே இருக்குது மருந்து? எங்கேயாவது கிடைக்குதா? வாங்கியிருக்கீங்களா? பார்த்தது உண்டா? எத்தனை நாள் எவ்வளோ காரியங்களை நீங்கள் நினச்சி மனசு புழுங்கி செத்து இன்றைக்கி உயிரோடு சில பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்டா இல்லைங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் பேசின காரியங்களும் செய்த காரியங்களும் அவங்க செய்த துரோகமும் அவங்க பேசின வார்த்தைகளையும் இரவில் படுத்த சிலருக்கு தூக்கம் வருவதே இல்லை, நிம்மதியாக இருக்க முடியலையே. மன உளைச்சல் எத்தனை பேர் இருக்கீங்க? சிலரை நினைக்கும் போது, சிலர் குறித்து அவர்கள் செய்த சம்பவங்களை நினைக்கும் போது எத்தனை பேர் மனசில் புழுங்கி கொண்டு இருக்கீங்க? உங்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், உங்களுடைய பங்காளியாக இருக்கலாம், ஊரில் உள்ளவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை சபையில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் மூலமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசு காயப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது அந்த காயம் இன்னும் மாறாமல் தானே இருக்குது. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு தானே இருக்கீங்க. ஆமாம் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புண்ணு இன்னும் ஆறாமே வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் மன்னிப்பு என்கிற மருந்தை நீங்கள் போடலைன்னு சொன்னால் இந்த புண்ணு இன்னும் அதிகமாகும், ஆழமாகும், சீழ்பிடிக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப வேதனையை கொடுக்கும். நீங்கள் இதை யோசிக்கலாம், அப்படிலாம் ஒன்று இருக்க மாதிரி தெரியல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன் இப்போ அதோடைய விளைவுகள் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய மனப்புண்ணுக்கு காயத்துக்கு மருந்து நம்மளை யார் காயப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ அதுதான் மருந்து. இந்த மருந்தை பாருங்களேன், யார் காயப்படுத்தினாலும் அவங்கள மன்னிக்கணுமா? நீங்கள் என்ன கேட்பீங்க? சரி, மன்னிக்கிறதுக்கிட்ட முதல்ல அவங்க என்னட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். முதல்ல அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா? அவன் எவ்வளோ திமிரில் போயிட்டுருக்கிறான். இதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை நான் பார்த்துக்கிறேன். அவன் ஒன்றும் அதை பற்றி வருத்தப்படுற மாதிரி தெரியல, மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல, நம்ம இப்படி பேசிட்டேமேன்னு அவன் ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரியல. அவனை போய் மன்னிக்க சொல்கிறீங்க? திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறதுக்கான காரணம் உங்களை காயப்படுத்தி புண்படுத்தினனுக்கு மனசு ரொம்ப நொந்து போயிட்டான்னு சொல்லி அவனுக்கு அனுசரணையாக ஆதரவாக செயல்படுகவே இல்லை. திரும்ப நான் சொல்கிறேன். அப்புறம் ஏங்க அவனை மன்னிக்கணுன்ற? ஐயா, இந்த மன்னிக்கணுன்ற சுவாவம் உனக்குள்ளே வருவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய நன்மையை கருதி நீ நன்றாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆத்மா, உன் இருதயம், உன் ஜீவன், உன் வாழ்க்கை நீ ஆசீர்வாதமாக நலமுடன் சுகமுடன் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பது தான் சத்தியம். நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அவன் ஒன்றும் அதை பற்றி உங்களை பேசிட்டு போனவன் அவன் தெல்லாம் போயிட்டு இருப்பான்.
அவன் தென்னாவிட்டாக தான் இருப்பான். அதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவனுடைய அனுகூலத்துக்கு அல்ல. அப்புறம் எதுக்குங்க மன்னிப்பு? கவனிங்க, நீங்கள் மன்னிக்காததுனால உங்கள் மனசில் எப்பொழுதுமே அவர்களை குறித்த ஒரு எண்ணம், ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு ஆத்திரம் உன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யும்? அது உன் இருதயத்தில் ஏற்கனவே பட்டிருக்க இந்த காயத்தை இன்னும் அது கிளறி கொண்டே இருக்கும். அப்படியா சொல்கிறீங்க? நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். அதாவது இது ஒரு டாக்டர் ஒருத்தர் சொன்னதை நான் ஒரு குறிப்பில் வாசித்தேன். கவனிங்க, அவர் கிறிஸ்தவ டாக்டர். வேதாகமத்திலே வேதத்தின் அடிப்படையில் இந்த சத்தியம் ஒரு பக்கம் உண்மை என்று சொன்னாலும், மெடிக்கல் ரீதியாக சொல்லும்போது அதை படிக்கும்போது தான் நானே எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுங்க. இப்படிலாம் இருக்குதாண்ட. கவனிங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், மற்றவர்கள் செய்த உங்களுக்கு விரோதமாக உங்களை யாராவது காயப்படுத்தினவங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால், உங்களால் மன்னிக்க முடியல, என்னால் அதை மறக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னு சொன்னால், அப்படி தான் நாங்கள் சொல்லுவீங்கன்னா அப்படி தாங்க இருக்குதுங்க. ரைட், அவங்களுக்கு என்னெல்லாம் வரும் என்பதை சொல்கிறேன். தீராத தலைவலி வரும். இது என்ன தலைவலி எல்லாருக்கும் தான் வருது, இதெல்லாம் என்ன கதை? அது அவர் சொல்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? பொதுவாக தலைவலி என்பது ஒரு சாதாரணமானது, அது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஒரு டென்ஷன் ஆனால் நமக்கு தலைவலி வரும், அல்லது ஏதாவது நம்ம பலவீனம் இருந்தால் ஒரு தலைவலி வரும். உடனே ஒரு பேராசிட்டமால ஏதோ ஒரு மாத்திரையை போட்டால் தலைவலி போயிட போகுது. இது ஒரு பெரிய விஷயம், இதுக்கு போய் மருந்து என்னமோ கண்டுறேன். இங்கே கவனிங்க, இந்த தலைவலிக்கு காரணமே தீராத தலைவலினாக்க தொடர் தலைவலி. அப்போ இந்த மாத்திரை என்ன? மாத்திரை போட்டால் தலைவலி தீர்ந்துடும், திரும்ப தலைவலி வரும். அப்போ இந்த தலைவலிக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா, மன்னியாமை என்கிறதான ஒரு காரியம். கவனிங்க, என்னெல்லாம் வருன்றதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது குடல் புண், அல்சர். இது நாங்கள் வேலைக்கு சாப்பிட்லன்னா எல்லாருக்கும் தான் அல்சர் வரப்போகுது சிலர் சொல்கிறது. அதுவும் ஒரு காரணம்தான். வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டு முறையாக சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் எப்படிங்க அல்சர் வரும்? ரைட்டு, சரியாக சாப்பிடாதவங்களுக்கு அல்சர் வருன்றதை நம்ம கேள்விப்படுறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பிறருடைய குறைகளை, பாவங்களை, குற்றங்களை மன்னிக்காமல் இருப்பவருக்கு இந்த காயம் என்னத்தை கொண்டு வருமா? அல்சரை கொண்டு வருமா? நான் சொல்வது எல்லாம் கப்சாவோ கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல, புரியுங்களா? அமெரிக்காவில் டாக்டர் எம்டி டாக்டர் பட்டம் படித்து கிளினிக்கல் சைக்காலஜிங்கிற ஒரு டிகிரி படித்து, கவனிங்க, அவருடைய ஆராய்ச்சியில் அவர் கிறிஸ்தவர். அவர் என்ன சொல்கிறாரு? மெடிக்கல், இதெல்லாமே மருத்துவ ரீதியாக நான் பேசி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்கிற வசனங்கள் சத்தியங்களும் எவ்வளவு உண்மை என்பதை அவர் நிரூபிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் ஒரு டாக்டரு. அவர் சொல்கிறார், நான் இல்லை, அவர் சொல்கிறார், ஒரு டாக்டர்ன்ற முறையில் சொல்கிறேன், இது தாங்க உண்மைன்றார். நான் இதெல்லாம் அவர் ரிசர்ச் பண்ணியதில் இதுதான் உண்மையா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் எங்கே நிறைய பேர் டாக்டரே பார்க்குறது கிடையாது. உங்களுக்கெல்லாம் டாக்டரே மெடிக்கல் இது ஃபார்மசி தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு டாக்டர். படித்த டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் இந்த நான் சொல்கிற இந்த காரியங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்கிறது உங்களுக்கு புரியவும் புரியாது. கவனிங்க, இப்படி இருக்கும் பொழுது என்னெல்லாம் வருது பாருங்கள். நெஞ்சு எரிச்சல் வருமா? இந்த மற்றவருடைய குறைகளை மன்னிக்காதனால என்னெல்லாம் வரும் பாருங்கள். அடுத்தது இருதய கோளாறு வருமா? ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இருதய கோளாறு, இப்படிப்பட்ட நோய்கள் உருவாவதற்கு இது காரணமாக இருக்கிறது. இதோ அது மட்டுமல்ல, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று சொல்லி ஒரு லிக்விட் ஒன்று மூளையிலேருந்து திரவம் சுரக்குமா. இந்த மாதிரி நம்ம எதையாவது யாராவது ஒன்று சொன்னதே சொல்கிறாங்களே, நினச்சி மனசு புண்ணாக போகுது அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, அவன் சொன்னதே அப்படி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சிந்தை நம்முடைய மூளையில் இருக்கும்போது ஒரு விதமான திரவம் சுரந்து அது என்ன செய்தான், நம்முடைய நரம்புகள் வழியாக சென்று மூட்டு வலி, இடுப்பு வலியை கொடுக்குமா. சில பேருக்கு சொல்கிறாங்களே, இன்னும் மூட்டு வலின்னு. இதுக்கெல்லாம் இதுதாங்க, என்னத்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில பேருக்கு பாருங்கள் மூட்டு வலி சரியாகாது சொல்கிறாங்கல்ல. மூட்டு வலியை எவ்வளோ மருந்து மாத்திரை தைலம் போடுவாங்க, எல்லாம் போடலாம், கொஞ்சம் நேரம் வலி கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நிரந்தர தீர்வு இதுதான். இன்னும் சில பேருக்கு தைராய்டு வரும், இன்னும் சில பேருக்கு பிபி ரத்த கொதிப்பு வரும், கொலஸ்ட்ரால் வரும். இது எல்லாம் என்னது? இந்த மற்றவங்களை மன்னிக்காததுனால நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள். இது என்னது? உங்களால் இது நம்ப முடியல இல்லையா?
இது எப்படிங்க இது என்று சொல்லி பார்த்தா கவனிங்க, நம்முடைய ஃபுல் பாடியுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குது, எதில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃபோனை ஆஃப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இவ்வளோ நேரம் விடக்கூடாது. அதை யாராக இருந்தாலும் பக்கத்தில் உங்க சொல்லுங்கள். கவனிங்க, இங்கே பாருங்க, நம்முடைய முழு உடம்புக்கும் நம்முடைய முழு சரீரத்துக்கும் கண்ட்ரோல் எங்கேன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கே இருக்குது கண்ட்ரோல் தெரியுமா உங்களுக்கு? கண்ட்ரோலர் என்று சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? பிரெயின் இங்கே தாங்க. இங்கே இருந்து தாங்க எல்லாமே கட்டளைகள் பிறக்குதுங்க. இங்கே இருந்து பிறக்கிற கட்டளையை பயன்படுத்தி தான் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, கை இயங்குது. புரியுதுங்களா? எல்லா உறுப்புகளுமே செயல்படுது. அங்கேருந்து தாங்க ஆர்டர் கட்டளை பிறக்குதுங்க. அதனால தான் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கலாம், சில பேருக்கு உயிர் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஆக்சிடெண்ட்டில் எங்கேயாவது ஒரு விபத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டுறாருங்க, என்னங்க கோமான்னுவாங்க. அப்படின்னா என்ன? மூளைச்சாவு. அந்த மூளை என்ன செய்யுது, எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். மூச்சு மட்டும் ஓடிட்டு இருக்கும். கண்ணு திறந்து பார்க்க மாட்டாங்க, கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எது சாப்பிட்டாலும் வாங்கி வழியாக எதுவும் போகாது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்த ஒரு காரியம். அதுக்கு என்ன காரணம்? மூளை செயல்படலை. மற்றபடி எல்லா உறுப்புகள்லாம் உயிரெல்லாம் உடம்புல இருக்குது, ரத்தம் ஓடுது, எல்லாம் செஞ்சுட்டு இருக்குதுங்க. அப்போ அது என்ன செய்யலை? அதன் வேலையே செய்யலை. ஏன் அது வேலையை செய்யலை? எதனால் செய்யலை? அவருக்கு வேலையோட ஓனர் என்ன செய்யலை? வேலை கொடுக்கல. ஓனர் யார்? இதுக்கு எல்லாவற்றுக்கும் எஜமான் யார்? மூளை. அந்த மூளையிலிருந்து பிறக்கிற சிக்னல்ஸ், அதாவது அந்த கட்டளைகள் பிறக்கப்படும் பொழுது தான் என்ன செய்யுது, நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி செயல்படுத்திப்பட்டிருக்கிற இந்த மூளையில் திறக்கிற அந்த சுரவம், அந்த ஒரு திரவம் சுரக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது என்ன செய்யுது? ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கி ரத்தம் என்று சொன்னால் உங்களுக்கு சிகப்பாக இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுமா? முடியும். அது நம்ம எல்லாம், அதுக்கு தனியாக மைக்ரோஸ்கோப் இருக்குது, லேபில் போய் தான் பார்க்க முடியும், நம்மளால் பார்க்க முடியாது. அதை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க, ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்குது, தட்டணுக்கள் இருக்குது, பிளேட்லெட்ஸ்னு சொல்கிறாங்க, ஹீமோக்ளோபின்றாங்க. எத்தனையும் நீங்கள் கேள்விப்பட்டது தான். பாருங்கள், டெங்கு காய்ச்சல் வந்துச்சுனாக்கா, ஐயோ ரத்தத்தில் இவ்வளோ குறைஞ்சிச்சுன்றாங்கன்னா, நான் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு அனுபவம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்கிறேன், நம்ம பார்க்கலனால அதை நம்புகிறோம், அது உண்மை. ஆண்டவருடைய படைப்பில் அப்படி இருக்கிறது. அப்போ நம்ம இந்த ரத்தத்துக்குள்ளே இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்கள், மறைச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் ரத்தமாக தெரியுதுங்க. அப்போ இதை என்ன சொல்ல வருகிறேன், இந்த மூளையிலிருந்து இந்த கட்டளையை பெற்று இதன் மூலமாக என்ன செய்யுது, ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. அங்கங்கே உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது கட்டளை பிறப்பிக்கும் போது அது சிக்னல் போய் தான் எல்லாவற்றையும் இயங்க வச்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது கவனிங்க, இப்போ நீங்கள் காயப்பட்டுட்டீங்க, உங்களை யாரோ காயப்படுத்திட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்கள் மனசை புண்படுத்தும்படி பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதையே நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்கள்ல, ஏன்னா அதையே நினச்சிட்டு உட்காந்துறேன், இப்போ எழுந்து வேலை பாரு சொல்கிறாங்க பாரு. அப்புறம் அதையே ஃபீல் பண்ணுறது, அதையே நினச்சி வருந்துறது. அப்போ மனசளவில் பாதிக்கப்படும் பொழுது அந்த மூளை என்ன செய்யுது? அதையே சிந்திச்சுட்டு இருக்கும். இப்போ அதையே நம்ம சிந்திக்கும் பொழுது என்ன செய்யுது? அதுலேருந்து ஒரு திரவம் உருவாகுது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்காதது, ஆனால் இதுதான் உண்மை. சயின்டிஃபிக்காக நான் பேசுகிறேன், இதுதான் உண்மை. அந்த திரவமாகப்பட்டது என்ன செய்யுது? உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளிலும் போகும்போது அது ஒவ்வொன்றையும் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுது, பாதிக்க செய்யுது. அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது தான் இப்போ நான் நிறைய ஒரு பட்டியலே சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு சில வியாதிகளுக்கு மருந்துகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்கிறேன். என்றைக்காவது எப்பயாவது நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள், இந்த மருந்தை சாப்பிட்டேன் குணமாயிட்டேன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும், மருந்து சாப்பிட்டா குணமாகும். எனவே மருந்து என்பது ஒரு நோயை குணமாக்கணும், புரியுங்களா? இன்னைக்கு நோயை குணமாக்குறது இல்லை, அதுக்கு என்ன செய்கிறாங்க? அதுக்கு ஒரு தேர்வு, என்னது, ஒரு வலி இருக்குதா, அந்த வலியை நிறுத்துறதுக்கு தான் மருந்து இருக்குது. வலியை வராமல் செய்ய முடியுமா? நான் கேட்குறேன். இப்போ மூட்டு வலி இருக்குன்னா வலிக்கும் போதெல்லாம் எடுத்து இந்த தைலத்தை தடவணும். நிறைய பேர் அது தடவிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் தடவிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். தடவுன்னு நல்லா இருக்குங்க, ரைட். நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு மருந்தே சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வலியே வரக்கூடாது, அதுதான் அதுக்கு தீர்வு. அப்படி இருக்குதா என்று சொன்னால் நிறைய வியாதிக்கு இல்லை. அது காரணம் என்ன தெரியுதா? அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு இப்படி தான் உலகம் ஓடிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கவனிங்க, இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வான மருந்து தான் இந்த மன்னிப்பு. அப்போ இந்த மூளையில் இந்த திரவம் சுரப்பதாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கவனிங்க, இந்த மூளையில் இந்த திரவம் சுரக்கும் போது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கவலைப்பட்டுட்டோம்,
கவலையாக இருக்கிறோம். கவலையாக இருக்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமையாக கவலையோடு இருந்துறது இல்லைங்க. நிறைய பேர் கவலைப்படும் போது கவலையாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, இது எங்கே போய் சொல்லலாம், யார்கிட்டையாவது போய் அந்த கவலையை ஷேர் பண்ணணும், மனசில் இருக்க பாரத்தை போய் சொல்லணும்னு போய் சொல்கிறோம். இது எல்லாருக்கும் உள்ள இயல்பு தானே. மனசு கஷ்டத்தை என்ன செய்யணும், யார்கிட்டயே சொல்லி தீர்த்துன்னுப்பேன். அப்போ இந்த கவலை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது, வேதனைப்பட்டிருக்கிறது. வேதனை என்பது நம்மோடு இருந்து போகிற விஷயம் இல்லை, நம்மளோட மைண்டே இருக்கிறது மட்டும் இல்லை, அதை போய் சொல்கிறோம். வாயை விட்டு வாயை திறந்து யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, புண்படுத்தினாங்களோ, வேதனைப்படுத்தினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, இதெல்லாம் போய் சொல்லி தீர்த்துறோம். நான் சொன்னால் தீர்ந்துருமா? கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாமே தவிர அதை உங்களால் மறக்க முடியாது. இப்போ சொல்லிட்டீங்க, சொன்னதில் என்ன சொல்லு, அப்பா ஒரு பாரம் இறக்குற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இப்போ மைண்டில் அந்த எண்ணம் திரும்பவும் இருக்கும். புரியுதா? இந்த பாதிக்கப்பட்ட அந்த காரியம் இன்னும் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்க, சொல்லும்போது வாயால் தான் சொல்கிறீங்க, வார்த்தையால் சொல்கிறீங்க. இந்த சத்தம், இந்த குரல், இந்த வார்த்தை திரும்ப எங்கே போகுது? இந்த மைண்டுக்கு போகுது. மைண்டில் ஏற்கனவே அது செட்டாக இருக்குது. நம்ம வாயால் சொல்லும்போது திரும்ப அது ரிப்பீட் ஆகுது எங்கே? மூளைக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற மூளைக்கு நீ உன் கவலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துக்கத்தையும் சொல்லும்போது திரும்ப அதுக்கு 2 மடங்காக ஒரு பாரத்தை அது மேலே வைக்கிறோம். இதுதாங்க உண்மை. இதெல்லாம் நமக்கு தெரிகிறது கிடையாது பாருங்கள். இதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. எனவே இப்படி நம்ம வாயினால் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும். என்னது? நம்முடைய வாயின் வார்த்தையினால தான் என்னது, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. இது தெரியுமா அந்த வசனம்? தெரியுங்களா? அப்போ நம்ம வாழ்வதும் சாழ்வதும் நம்முடைய வாயின் வார்த்தையில் தாங்க இருக்குது. அதனால தான் நம்ம பேசும்போது விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுவது உங்களுக்கு நல்லது. எப்பொழுதுமே நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது என்ன ஆகும்னா, சிலர் நினைக்கிறாங்க இதில் என்ன இருக்கு, நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வார்த்தை உங்கள் காது வழியாக திரும்பவும் இந்த மூளைக்கு தான் போகுது, ரிப்பீட் ஆகுது. புரியுதா? அப்போ இருதயத்தின் நினைவு தானே வாய் பேசு. ஏற்கனவே அது நினைவு இருக்குது, திரும்ப நீங்கள் பேசுகிறீங்க. பேசும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. எதையுமே சொன்னதை திரும்ப சொல்லும்போது அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்குறதாகிடும். அப்போ அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நடக்கும். அது எப்படிங்க? அதையும் சொல்லிடுறேன். அப்போ இந்த மூளை என்ன செய்யுது, பிரெயின் என்ன செய்யுது, ஏற்கனவே அது காயப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நீ திரும்ப நீ சொல்லும்போது என்ன செய்யுது, அதையும் உள் வாங்கிக்கிட்டு என்ன சொல்லுது, நீ சொன்னதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யுது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன, அறிக்கை, விசுவாசத்தை அறிக்கையிடுறதுக்கு காரணம் என்ன. சில பேர் சொல்லுவாங்க, நினைக்கிறாங்க என்னங்க இது இல்லாத போய் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படி சொல்ல என்ன ஆகும்னா, இல்லாதனா என்ன, இப்போ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வியாதி இருக்குது, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, நான் சுகமானேன், ஆண்டவர் என்னை சுகமாக்கிட்டார், அப்படி சொல்லி இன்றைக்கி போதிக்கப்படுறோம் நம்ம. சரிங்களா? விசுவாச அறிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏற்றுக்கொள்றதுன்னா ஏன்னா வலிச்சிட்டு இருக்குது, வலி இல்லைன்னு போய் சொல்கிறேன். அப்படி இல்லை. இது நாம் இப்படி அறிக்கை இடும் பொழுது கவனிங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வசனத்தின்படி நீங்கள் அறிக்கை இடணும் போது கவனிங்க, அறிக்கை இட என்ன செய்யுதுன்னா அந்த வார்த்தை எங்கே போகுது, யாருக்கு போகுது, யாரு கேட்குறாங்களோ இல்லையோ உங்களுக்குள்ளே இருக்க உங்கள் மூளை தான் கேட்குது. அது உங்கள் மூளைக்கு திரும்பவும் அந்த வார்த்தை போகும்போது அந்த மூளை என்ன சொல்லுது, என்னடா அது உடம்பு சரியில்லை, உடம்பு பாட்டிலாம் வீக்காக இருக்குது, வலிச்சிட்டு இருக்குது, இவன் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு போது திரும்ப சொல்லும்போது அந்த மூளை என்ன செய்யுது, நினைக்குது என்று சொன்னால், ஓ இவன் சொல்கிறதான் உண்மை போல் இருக்கே. அதாவது அந்த நிலைமைக்கு தன்னை இது மாற்றிக்கொள்ளுகிறதான். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக கவனிங்க, அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதை வைத்து பேசுகிறேன். இதை தான் ஆண்டவர் சொன்னது தான் இது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதை நம்முடைய இந்த மூளைக்கு நம்மளால் எட்டலை. இது எப்படிங்க இல்லாததை சொல்கிறேன், காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம்னு சொல்லி பார்க்குறோம். இது எப்படின்றது நம்ம கண்ணுக்கு புறப்பட மாட்டுது. ஆனால் இன்றைக்கு அறிவியலும் அதுதான் சொல்லுது. அதனால தான் நீங்கள் வேணால் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக தான் பேசுவேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா எடுங்க. பேஷண்ட்டை போய் என்கரேஜ் பண்ணுவோம், நமக்கா பக்குன்னு. அப்போ காரணம் என்ன, இந்த வார்த்தை, இந்த எண்ணம், இந்த சிந்தை உங்கள் உடலுக்குள்ளே போய் அது உயிர்ப்பிக்க விடுது. உண்மையாகவே சொல்கிறேன், மருந்துலையோ மாத்திரையிலையோ ஊசியிலையோ செய்ய முடியாத ஒரு செயலை வார்த்தை செய்யக்கூடியதாக இருக்குது பிரியமானவர்களே. எனவே நம்ம இந்த பாசிட்டிவாக சொல்லும் பொழுது நான் சொல்ல வந்தது, இந்த வருத்தத்தையும் காயப்பட்டதையும் நீங்கள் திரும்ப மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல உங்கள் மூளைக்குள்ளே என்ன செய்யுது, அதுவே உள்ளே போயிடுது. உள்ளே போகும்போது என்னது, உங்கள் உடம்புல இருக்க பார்த்தெல்லாம் வீணாக்கிடும். புரியுதா? சரி, இப்போ இதுக்கு என்னங்க செய்யலாம்? அதுக்குத்தான் மறப்போம்
மன்னிப்போன்றது போல ஆண்டவர் சொல்லி கொடுத்த மருந்து என்னென்னா, இவர் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை நீ மறந்துடு, அதை மன்னிச்சிடுன்னு நமக்கு சொல்கிற ஒரு அழகான அன்பான ஒரு ஆலோசனை இது. அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு தான் ஆறுதலுக்கு ஒரு ஆண்டவர் வார்த்தையும் சொல்லி வைக்கிறாரு. இங்கே பாரு, அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் மனசை காயப்படுத்திட்டான், புண்படுத்திட்டான், அவனை அவமானப்படுத்திட்டான், எல்லாம் எனக்கு தெரியுதுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலையை, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே இது ஏன் வேலைப்பா, நீ அவனை என்னட்டு விடு, நான் பார்த்துக்கிறேன்னா, நீங்கள் எப்போ பழி வாங்குறது, நீங்கள் எப்போ பதில் செய்கிறது, என்னால் எல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியும், எனக்கு ராத்திரியில் படுத்து தூக்கமே வரமாட்டுது, அவன் செத்தாதான் நான் வாழ்வேன், இப்படி சிலருடைய எண்ணங்கள் இருக்குது. அவன் ஒழியணும், அவன் அழியணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஏற்படுகிறது. இதனால் யாருக்கு லாபம் என்று சொன்னால், கவனிங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறதுனால அவன் வாழ்ந்துருவான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, சரிங்களா? அவன் வாழறதும் வாழாமல் இருக்கிறதும் அவன் கையில் இருக்குது. ஒருவேளை அவன் மனம் திரும்பி, ஒருவேளை அவன் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இரக்கம் பெற்று வாழ்ந்தால் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அவன் உணராமல் உணர்வடையாமல் காயப்படுத்தினவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வாழவே முடியாது. அப்புறம் எதுக்குங்க மன்னிக்க சொல்கிறீங்க? திரும்பவும் ஆண்டவர் நீ காயப்படாமல் உன் காயத்தை ஆற்றி நீ சுகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மன்னிக்க சொல்கிறாரே தவிர அவங்களுடைய நியாயத்துக்காக அல்ல, அவன் மீது உள்ள ஒரு பற்றுனால பாசத்தினால அல்லவே அல்ல. எனவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ளவளாக மாறணும்னு சொல்கிறாரு. அப்போ இதனுடைய உண்மையை நீங்கள் கருதணும், இதனுடைய நன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவனிங்க, இப்போ சிலர் என்ன செய்கிறார்கள், யார் மூலமாவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது, மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, காயப்பட்டிருக்கும் போது என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், அவர்கள் தன்னை இப்படி பேசிவிட்டார் என்பதற்காக கோபமாக இருப்பார்கள். சிலர் வைராக்கியமாக இருப்பாங்க, உள்ளத்தில் கசப்பை வைத்து கொண்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, இன்னும் சில பேர் கோபமாக இருப்பாங்க. இதனால் என்னையா நடந்துரும்னா ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி நம்ம வேகம் காட்டுறது, வீராப்பை காட்டுறதுனால ஒன்றுமே நடக்காது. அப்படி நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை, மனசு வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கள்ட்ட ஏதாவது மாற்றம் அதாவது ஒரு அழிவு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிறது நீங்கள் தான். சொல்கிறது புரியுதா? நீங்கள் யாரை மன்னிக்கலையோ, யாரால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்கள உங்களால் மன்னிக்க மனசு இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு மனசு வரலை, என்னால் மன்னிக்க முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தற்கொலைக்கு சமமாக நீங்கள் செய்கிற காரியம் என்னது? தற்கொலைக்கு சமம். அது என்ன தற்கொலைக்கு சமம் என்று சொல்கிறேன். இது எப்படின்னா, ஒருத்தவங்க அழியணும், அவன் ஒழியணும், என்னை அப்படி பண்ணிட்டானே என்று சொல்லி நினச்சிட்டு நம்ம விஷம் எடுத்து குடிக்கிற மாதிரி. புரியல என்னன்னு சொல்கிறது? ஏங்க, நான் ஒரு விஷத்தை குடிச்சிட்டு என் எதிரி சாப்பிடுன்னு நினச்சா அது முட்டாள்தனம் இல்லை. இது புரியல. பாய்சன் சாப்பிட்ருக்குது நான், விஷத்தை குடிச்சிட்டு நீ செத்துருவாடா, நீ சாவ போகிறடா, நீ தான் சாவுவ, நீ எப்படியாவது செத்துருவாடா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு விஷத்தை குடிச்சிட்டேன், விஷத்தை நான் குடிச்சுட்டு இவன் செத்துருவான், நீ இன்னும் பழைக்க மாட்டான்னாக்கா இது எப்படி இருக்குது? சாவ போகிறது நான் தானே. புரியுதா உங்களுக்கு? ஏன், எனக்குள்ளே என்ன இருக்குது? விஷம் உள்ளே போயிட்டு இருக்குது. அவன் ஒன்றும் விஷம் இல்லை, அவன் பேசுனது விஷமமாக பேசிட்டு போட்டான், அவ்வளோதான். அதே போல தான் நான் சொல்கிறேன், மற்றவங்களை மன்னிக்காமல் போகிறது என்னன்னா இது தற்கொலைக்கு சமம். மற்றவங்க மன்னிக்க முடியாதுங்க அப்படின்னாக்கா அப்போ நம்ம நீனே தற்கொலை பண்ணி நீனே சாவ போகிறன்னு அர்த்தம். இந்த காரியம் உங்களுக்கு விளங்கலை தானே? இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் வாழ வேண்டும், வாழ்வடைந்திருக்க வேண்டும். உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும் என்று சொன்னால், கவனிங்க, சுகமாக இருக்கணும்னு சொன்னால் நான் மற்றவங்களை என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? இன்றைக்கு சொல்கிறாங்க, அவர் அந்த டாக்டர்ஸ் சொல்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க, த அன்ஃபர்கிவ்னஸ் என்னத்தை கொண்டு வருமா? பிரிங்ஸ் த எமோஷ்னல் கேன்சர்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிற இந்த சுவாபம் உனக்குள்ளற கேன்சர் வியாதியை கொண்டு வருமா, அல்லது கேன்சரை போல உன்னையே அழிச்சிருமா. ஒரு கேன்சர் வியாதி வந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மற்றவங்களை நம்ம மன்னிக்க தவறும் பட்சத்தில் கேன்சர் எப்படி நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவித்து உயிருக்கு ஆபத்தான விளைவிக்குதோ அந்த விளைவை சந்திக்க வேண்டி வரும். எனவே நான் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது உங்களுடைய ஆத்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த கேன்சர் யாருமே திடீரென்று உடனே யாரும் சாகிறதே கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? கேன்சர் முதல்ல வர்றதே தெரியாது, வந்தாலும் தெரியாது. பொதுவாக செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஸ்டேஜில் தான் தெரியவே வரும்.
டாக்டர் சொல்கிறதுல என்ன, நீங்கள் ஆரம்பத்திலே கொண்டு வந்தால் குணமாக, ஆரம்பத்தில் தெரிஞ்சது தானே, முன்னாடியே வந்துருச்சு தெரியாது. அப்போ என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது உயிர் கொல்லியது. அதே போல தான் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது என்பது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உயிரே கொண்டுடும். இது தேவையா? இது தேவையா? சிலர் சொல்கிறாங்க, சிலர் என்ன செய்வாங்க, மற்றவங்க யாராவது ஏதாவது செய்துட்டாங்கன்னா அதை நினச்சிட்டு நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், நான் ஒன்றும் தூங்க மாட்டேன் என்று சொல்லி வீம்பு கட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் யாருக்கு என்ன நன்மை? நீங்கள் உரண்டு கட்டிட்டு வைராக்கியம் பாராட்டிட்டு நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது, ஒரு நன்மையும் நடக்காது. இது இந்த செயல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த செயல் கவனிங்க, இந்த செயல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு சிறைச்சாலைக்குள்ளர போய் கதவை பூட்டி சாவியை நீங்களே கையில் வச்சுக்கிட்டது சமம். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு சாவியை நீங்களே வச்சுக்கிட்டு யாராவது திறக்க முடியுமா? சாவி உங்கள்கிட்ட இருக்குது, யார் வந்து திறக்க முடியும்? யார் உங்களை விடுவிக்க முடியும்? இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேருடைய சுவாபங்கள் இருக்கிறது. கவனிங்க, இந்த மற்றவங்களை மன்னிக்காததுனால சிலருக்கு சரியாக பசி எடுக்காது, சில பேருக்கு தூக்கம் வராது. ராத்திரியில் சிலர் சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன ஏன் செய்யலாம், இதுக்கு என்னங்க இருக்குது, ஒரு தூக்க மாத்திரை போட்டால் தூக்கம் வந்துடும். அது கரெக்ட் தான். அப்போ தூக்க மாத்திரை போட்டிங்கன்னா தூக்கம் வரும், அடுத்த நாள் வருமா? வராது. அப்போ திரும்பியும் தூக்க மாத்திரை, இது வந்து தீர்வா? நல்லா யோசிச்சுவா. அப்போ ஏன் நமக்கு தூக்கம் வரல? எதனால் தூக்கம் வரல? அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம். படுத்த ராத்திரியில் தூக்கமே வரமாட்டேதுன்னு சொல்கிறீங்களே, என்னையா காரணம்? உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சிந்திச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்து பாருங்கள். சரி, இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிருக்கோம். இவ்வளோ காரியத்தை நான் பேசிட்டேன். இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத நான் நீங்கள் நினைக்கிறத சொல்கிறேன். ஏங்க ரொம்ப ஈஸியாக அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு வந்தால் தாங்க தெரியும் என்ன. எனக்கு நிறைய வந்திருக்குது, எனக்கு நான் காயம் இருக்குது, அது அப்புறப்பட்ட விஷயங்க. மனசுக்குள்ள நினைக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ நொந்து போயிருக்கிறேன், எவ்வளோ வெந்து போயிருக்கிறேன், அதெல்லாம் தெரியுமா? அதோடு மட்டுமில்லை, இப்போ எனக்கு இன்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன், அவனெல்லாம் மன்னிக்க சொல்கிறீங்களா நீங்கள்? ஐயோயோயோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்தால் தாங்க தெரியும். ரொம்ப அழகாக நின்று நீங்கள் மைக்கில் பேசிட்டு போடுவீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுபோல் சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்கள் கண்ணுக்கு முன்பாக இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவனெல்லாம் போய் நான் எப்படிங்க மன்னிக்க முடியும் என்று கூட நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம். அந்த எண்ணங்கள் வரும். எப்படிங்க அவங்க போய் மன்னிக்கிறது? அப்பேற்பட்ட காரியம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கன்னா, சரி நீங்கள் ஏதோ சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா தாங்க இருக்குது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா போனால் போது மன்னிச்சுங்களா? அவன் பண்ணின காரியம் இருக்குதே, யார் நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன், என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. அவன் என்ன காரியம் செஞ்சால் தெரியுமா? இதை கேளுங்க முதல்ல, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் அதை மன்னிக்கலாமான்னு. எப்படி? அதுபோல் ஏதாயிலும் ஒரு பெரிய ஒரு காரியத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஒரு பெரிய துரோகத்தை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடும். ஒரு பெரிய வேதனையை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடும். வாழ்க்கையில் வாழ்நாளே என்னால் மறக்க முடியும். சிலர் சொல்கிறாங்களே, அப்படி செத்தாலும் என்ன என் மூஞ்சிட முடியும், செத்தத்துக்கு அப்படி முடியும். அந்த வேகத்தை பாருங்கள். செத்தாலும் வாசப்படி மிதிக்க மாட்டேன். இதெல்லாம் என்னது? இன்றைக்கி அநேகர் சர்வசாதாரணமாக சொல்கிற வார்த்தைகள் இது. அதெல்லாம் மறக்க முடியாதுங்க, ஜீரணிக்க முடியும். இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்கிறேன் மறக்க முடியுதோ ஜீரணிக்கணும். அதுக்கெல்லாம் கர்த்தர்ட்ட கிருபையை முதல்ல கேட்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு அங்கே வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 15 சீக்கிரம் படிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காமல் இருந்தால், உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார். அப்போ இதுக்காவது நம்ம மன்னிச்சுதான் ஆகணும். இப்போ ஆண்டவர் போடுற ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், யார் உங்களுக்கு எதிராக விரோதமாக என்ன செய்திருந்தாலும் அதை மன்னிச்சிருப்பான்றார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளவு தப்பு பண்ணுற, நீ எவ்வளவு பாவம் பண்ணுற,
நான் அதெல்லாம் பொறுத்துட்டு சகிச்சுட்டு தானே இருக்கிறேன். நான் உன்னை மன்னிக்கிறதா இருந்தால் அதை மன்னிக்கணும். அதை மன்னிச்சின்னா உன்னை நான் மன்னிப்பேன். நீ யாரையுமே மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் நீ முட்டி முட்டி எழுதினாலும் சரி, நான் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்றார். இப்போ அங்கே தான் நம்ம மாட்டுறோம். அப்போ நம்முடைய தப்பிதங்களை பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும்னா போய் தொலைஞ்சு போதுன்னு சரி, யார் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போடணும்னு நம்ம மன்னிச்சிடுறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ புரியுதா? அப்போ நம்முடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார். இப்படி செய்ய சொல்லுடைய நோக்கம் என்னன்னு சொல்லும்போது நம் மீது ஆண்டவருக்கு இருக்கிற அக்கறை கரிசனையை காட்டுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மன்னிப்பு என்று பார்க்கும்போது ஏதோ நம்ம எதிரிக்கும் விரோதிக்கும் ஆண்டவர் சாதகமாக செயல்படுவது போல நம்ம நினைக்க தோன்றது தவிர அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது. ஒரு துளி கூட உண்மை கிடையாது. அதனால் அவங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை மன்னிச்சிடணும். சரி, மன்னிப்பதனுடைய அடையாளம் என்ன? சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி செய்தி கேட்டீங்க பார்த்தீங்களா மன்னிக்கணும்னு. சரி, நானும் போனால் போதுன்னு மன்னிச்சிட்டேன். அவன் செய்தெல்லாம் அவன் செய்தெல்லாம் மறந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? ஏதோ போனால் போதுன்னு நான் மன்னிச்சிட்டேன். இது மன்னிப்பு கிடையாது. இங்கே வருங்க, அவன் என்னென்னலாம் பண்ணுனான்னு சரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சரி போனால் போதுன்னு நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ மன்னிப்புனா என்ன அப்படின்னா அதை பற்றி பேசக்கூடாது. மன்னிப்பு என்பது ஒரு உணர்வு, ஒரு செயல். புரியுதுங்களா? மன்னிச்சேன்னு சொல்லி அதோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. மன்னிச்சதுடைய அடையாளமாக என்ன செய்யணும்? அதை பற்றி பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருத்தவங்க மன்னிச்சிட்டிங்களா அதை பற்றி பேசாதீங்க. அப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் கவனிங்க, அப்படி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் மன்னிக்கலைன்றது மட்டுமல்ல, திரும்ப உங்கள் மைண்டுக்கு அதை கொண்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் மன்னிச்சும் அதுக்கு பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அப்போ திரும்பவும் உங்கள் மனசு காயப்படும். அதுக்குத்தான் இதை சொல்கிறாரே தவிர நம்ம நல்லதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு சில பேர் மன்னிச்சிருவாங்க, மன்னிச்சுட்டு திரும்ப அதை சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போனால் போதுன்னு நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னுவாங்க. அதை பற்றியே பேசவே வேண்டாம், அதை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம். எபேசியர் 4 அதிகாரம் 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாம், என்ன செய்யணும் சொல்லியிருக்காரு ஆண்டவர்? ஒருவருக்கு ஒருவர் நாம் மன்னிக்கணும். நான் கடைசியாக ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு சொல்லுவீங்களே, அந்த வார்த்தை என்னை இன்னும் உள்ளே ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்குங்க, இன்னும் என் உள்ளத்தில் குத்திட்டு இருக்குங்க, அவனோட வார்த்தை என்னை கேட்டான் பாருங்கள், அப்படி சொன்னான் பாருங்கள், அப்படி சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நிறைய பேர் இருக்கும் பாருங்கள். அதுபோல் யாராவது செய்த ஒரு செயல் உங்களால் மறக்க முடியாது. என்னால் மறக்க முடியலைங்க, ஐயோ எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது போன்ற எத்தனையோ செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். இது போல் மறக்க முடியாத சம்பவங்கள், பாதிக்கப்பட்டு மனசு வேதனையோடு வருத்தத்தோடு நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடும். இப்போ உங்கள் மனசில் எழும்புகிற கேள்வி என்னென்னா, இதெல்லாம் மன்னிக்க சொல்கிறீங்களா? இப்பேற்பட்ட காரியத்தை மன்னிக்க சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க இந்தந்த காரியத்தை வேணால் நான் மன்னிச்சிடறேன், இன்னென்ன காரியத்தை நான் மன்னிச்சிடறேன், இதென்ன நான் மன்னிச்சிடறேன். அப்போ அவங்களே ஒரு லிஸ்ட்டு எடுக்கிறாங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில குறிப்பிட்டதெல்லாம் சரி போன போது மன்னிச்சு, ஆனால் இதை என்னால் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது அப்படி சொல்கிறீங்க பாருங்கள். பட் அது எனக்கு என்னன்னு தெரியலைங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும்போம், உங்களுக்கு வந்தால் தெரியுங்க, என்னை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு வலிச்சா தெரியுங்க, உங்களுக்கு அந்த வலி வந்தால் தெரியுங்க, இது போல் உங்களுக்கு அனுபவம் இருக்குதா, அப்போ நீங்கள் பட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் அழகாக நின்றுட்டு பேசிட்டு போயிட்டீங்களே என்று இப்போ கூட உங்கள் மனசுக்குள்ள அந்த கேள்விகள் சிலருக்கு எழும்பக்கூடும். எப்பேற்பட்ட காரியம் தெரியுமா? இது போலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா? சாதாரண காரியத்தை மன்னிச்சிடலாங்க, அதெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். இதையும் தாண்டி இதைவிட மேலாக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா என்பதை நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். நான் இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், 2 சாமுவேல் 11 அதிகாரம் 2 சாமுவேல் 11 அதிகாரம் அதில்
ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். 14வது வசனம். காலமே தாவீது யோபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். பார்த்தீங்களா? சரி, நான் சொல்ல வந்தது நம்ம வாசித்தோம். மத்தேயுவிலே முதல் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வம்ச அட்டணையில் உரியாவின் பெயரை பார்த்தோம் இல்லையா? அந்த உரியாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்ல வரேன். ஏன் ஆண்டவர் உரியாவின் பெயரை இங்கே கொண்டு வந்தார்னா, இங்கே தான் இருக்குது விஷயம். என்னென்னா, இதெல்லாம் விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். தாவீது யுத்தத்துக்கு போகாமல் அவன் அரண்மனையின் மேலே உப்பரையில் உலாவி கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவளை வரவழைத்தான். அவனோடு தவறாக உறவு கொண்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது, படித்த விஷயத்தை நான் விவரித்து சொல்ல வேண்டிய இப்போ அவசியம் இல்லை. புரியுதா? அவள் அது மட்டுமல்ல, அந்த அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் இன்னொருடைய மனைவியாக இருந்தவள். அவர் யாருக்கு மனைவின்னா இந்த உரியா இப்போ நம்ம படித்தோம்ல, இப்போ சொன்ன பாருங்கள், இவனுடைய மனைவி தான். இதில் பற்றியெல்லாம் நிறைய பார்க்கணுன்னா அவர் கேட்குறாரு. முதல்ல யார் இதுன்னு கேட்குறாரு. ஒரு ஆள் விட்டு போய் அனுப்புகிறாரு. அவன் ஆள் அழைச்சிட்டு வந்து சொல்கிறான், இந்த மாதிரியா நமக்கு வேலை செய்துட்டு இருக்கிறான யுத்தத்தில் இவன் தான் முன்னிலை உயர தீவிரமான விசுவாசமுள்ள ஒரு விசுவாசி தாவீதுக்கு இருந்தவன் இந்த உரியா. நல்லா கவனிங்க. அது சொல்கிறான், யார் இன்னாருன்றதான் சொல்கிறான். சொன்னதுக்கு அப்புறமா அவளை அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு தவறான உறவு வைத்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த தவறை மறைப்பதற்காக பல தகுதித்த வேலைகள்லாம் இந்த தாவீது செய்கிறதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் இங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த உரியாவை அங்கேருந்து வரவழைத்து அவன் என்ன செய்கிறான், நீ பார்த்தீங்கன்னாக்கா 13வது வருஷத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு அவங்க விருந்து கொடுக்குறாங்க பார்க்குறோம். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிப்பதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். அப்பொழுதும் அவன் என்ன செய்யலை, வீட்டுக்கு போகல. எப்படியாவது இவனை வீட்டுக்கு அனுப்பி இந்த பழிய பாவத்தையும் எப்படியாவது அவன் மேலே சாட்டிடலான்னு தாவீது ரொம்ப ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இது. ஆனாலும் இவன் போகலை. இதில் உள்ள விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உரியா தாவீதுக்கு அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தான் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருந்தான், விசுவாசமாக இருந்தான் அவன். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை, அவனுக்கு விரோதமாக செய்தது மட்டுமில்லை, எவ்வளவோ தந்திரம் பண்ணி பார்த்தோம். அவன் சொல்கிறான், எனக்கு நான் போய் என் குடும்பத்தரோடு இருக்க சந்தோஷமே கிடையாது, நீ ராஜா வீட்டில் இருக்கிறது தான் விரும்புகிறேன்னு சொல்லி யுத்தத்தில் உண்மையாக இருந்தான். தாவீதுக்கு உண்மையாக இருந்தான். தாவீது சொல்லியும் கூட அங்கே இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போய் இந்த மாதிரி நேரத்தில் போய் சந்தோஷமாக இருக்கிறது நான் விரும்பலை என்று சொல்லி அவ்வளவு விசுவாசமாக அங்கேயே உட்காந்து கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொன்று போடும்படி, கொலை செய்யும்படி தாவீது திட்டமிட்டு தீர்மானித்ததோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்க அந்த வசனத்தை, அதுக்கு தான் உங்களுக்கு படிக்க சொன்னேன். உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறாயா. என்னத்தை கொடுத்து அனுப்புகிறான்? அங்கே ஒரு லெட்டர், ஒரு கடிதம், ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறான். அது என்ன நிருபம், அதில் என்ன எழுதியிருக்கிறதான், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்ன எழுதியிருக்குது? என்ன எழுதியிருக்குங்க? இந்த நிருபத்தை இது என்னங்க இது? நம்ம இதை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நம்ம அந்த அளவுக்கு சிந்திச்சுட்டு பார்க்கணும், நிறுத்தி நிதானிச்சிருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், ஒருத்தவனை கொல்லணும், அவனை சாகணும்னு சொல்லி அவன் கையிலே லெட்டர் எழுதி கொடுக்குறான். இது எவ்வளோ பெரிய விஷயம் இது, நல்லா யோசித்து பாருங்கள். அவன் படிக்க தெரிஞ்சவனா படிக்க தெரியாதவனா அது எனக்கு தெரியலைங்க. இப்போ நான் அந்த விவாதத்துக்கு வரல. ஆனால் நான் இப்படி பார்க்குறேன், அவன் படிக்க தெரியாதவன்றதுக்கு நான் அப்படி நினைக்க வரல. ஆனால் எவ்வளோ துணிச்சல் இருந்ததுன்னா, எவ்வளோ நம்பிக்கை இருந்ததுன்னா, தாவீது என்ன செய்கிறான், அவன் கையிலே கொடுப்பானா? சரி, அப்போ அவன் கையில் கொடுத்துருக்கும் போது அவன் போகிற வழியில் என்ன தான் எழுதியிருக்கான்னு எடுத்து படித்து பார்த்துருந்தா இதை நடந்திருக்குன்றதையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நீங்கள் இப்போ அதை யோசிச்சுங்க. அப்போ பார்க்கல. அப்போ ஏன் பார்க்கல? அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறான். அதை தான் நான் சொல்ல வந்தப்ப. தாவீதுக்கு அவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாங்க. அவர் கொடுத்த லெட்டர் யார்கிட்டே போய் கொடுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி அவன் ஒரு அப்பட்டமான வெகுளியாகவும் அவன் என்ன செய்கிறான், உண்மையாகவும் இருந்திருக்கிறான் என்பதையும் நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளை மாரி உங்களை மாரி இப்போ உங்கள் கையில் இதே லெட்டர் கொடுக்கணும், இதே லெட்டர் உங்கள் கையில் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நைஸாக இப்படி பாருங்க, நைஸாக பிரித்து அதை அப்படியே பிரித்தது தெரியாமே நைஸாக திரும்பி ஒட்டி பொதுவாக செய்கிறத சொல்ல என்னவா இருக்கும்னு அப்படி ஒரு கற்பனைக்கு நான் வரேன். நான் அப்படி இருந்தால் என்னது
ஐயோ என்னையே கொல்றதுக்கு ராஜா இருக்கானாக்கா அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், வருத்தப்பட்டிருப்பான். உரியாவை தான் சொல்கிறான், செய்யலை. அப்படி செய்திருந்தால் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி நடந்திருக்குன்ற. ஏன் நம்மளை கொல்ல சொல்கிறாரு என்று சொல்லி அவன் வந்திருந்தான். அவன் திரும்பி வந்திருந்து திரும்பி அந்த தாவீதும் அவன் மனைவியும் இருக்கிறத பார்த்து இப்படிலாம் இதெல்லாம் இல்லை, நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன், இருந்திருந்தான் அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குன்ற யோசிப்பாங்க. அப்படி இருந்தும் அப்படி நடந்தும் அவன் என்ன செய்தான், எதையுமே கண்டுக்காம அவன் என்ன செய்தான், அவன் யுத்த காலத்துக்கு போனால் அவன் உயிரையே கொடுத்தான். தாவீதுக்காக உயிரையே கொடுத்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்கிறார். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்பேற்பட்ட ஒரு தவறு, அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கோபம் வந்து போச்சு, எரிச்சல் வந்து போச்சு. தாவீது மேலே கோபம் வந்து என்ன பண்ணுற, நாத்தானை அனுப்புகிறாரு. நாத்தான் மூலமாக ஆண்டவர் எச்சரித்து தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா தாவீது என்ன செய்கிறாரு, அதற்காக ஒரு பாவ சங்கீதத்தை பாடுறாரு. என்ன பண்ணார், அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு புலம்பி அழும்பொழுது கர்த்தர் அவரை ஏற்றுக்கொள்கிறார். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இதை நான் நியாயப்படுத்த வரல. இப்படிப்பட்ட ஒரு பாதகமான ஒரு செயலை செய்ததை கூட ஆண்டவரால் மன்னிக்கப்படும், ஆண்டவரே மன்னிக்கிறார் என்று சொல்லும்போது, இதை விட தாண்டி துரோகத்தையும் வேதனையும் நீங்கள் பட்டுட்டீங்களா? உங்கள் மனசில் அது போல் காயம் இருக்குதா? காயப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களால் மன்னிக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றது தான் நான் சொல்ல வரேன். இதை விட ரொம்ப அதிகமானதுன்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்குதான்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட காரியங்களையே ஆண்டவர் மன்னிச்சிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன எது நடந்ததாலும் பரவாயில்ல. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற ஆலோசனைப்படி நாம் என்ன செய்யணும், உங்கள் மனசில் இருக்கிற புண்ணுக்கு காயத்தை போடும்படியாக மன்னிப்பு என்கிற மருந்தை பயன்படுத்துங்க. அதனால் உங்களுக்கு என்ன உண்டாகும், உங்களுக்கு தான் நன்மை உண்டாகும். உங்கள் மனசில் இருக்க காயங்கள் ஆறும், உங்கள் வேதனை நீங்கும், சமாதானமாக இருக்கும். மட்டுமல்ல, நான் சொல்கிறேன், வரப்போகிற புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யார் மேலேயும் வருத்தம், கசப்பு, விரோதம், கோபம் இதெல்லாவற்றையும் வச்சுக்கிட்டே நம்ம புது வருஷத்தில் போகிறோம் என்று சொன்னால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எனவே இது வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த 12 மாதத்தில் இது வரைக்கும் யார் மூலமெல்லாம் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், புண்பட்டிருக்கலாம், அதுக்கான மருந்தை இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவர்கள் வைத்திருக்கிறார். இந்த மருந்தை போய் போட்டுக்கொள்ளுங்க, அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்க. வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்போ உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. இப்போ உங்கள் கண்ணை மூடும்போதே உங்கள் கண்ணுக்கு முன்பாக வந்து நிற்பாங்க. உங்கள் ஞாபகத்துக்கு வரும். இப்போ யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்துனாங்க அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிறேன், மன்னிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி யார் என்னென்ன செய்திருக்கிறார்களோ நீங்கள் அப்படி சொல்லி ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கே இப்பொழுதே இங்கேயே உங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தர் குணமாக்கிடுவார். நான் முன்பே சொன்னேன் இந்த வியாதிக்கு காரணம் என்ன என்று சொல்லி. இது இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை எதற்கு என்று சொன்னால், ஏதோ நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஓ என் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறாரே. நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வியாதி நீங்கி, வேதனை நீங்கி, மன வருத்தங்கள் நீங்கி நீ சுகமாய் வாழ்வதற்கான மருந்தை ஆண்டவர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இது உங்கள் மனசை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே இந்த நாளிலே இந்த இடத்திலே இப்பொழுதே உங்களுடைய வியாதியிலிருந்து, கற்றிலிருந்து விடுதலையாகி சுகமாகி இந்த இடத்தை விட்டு கடந்து போவீங்க. கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுதே உங்கள் நடுவிலே, உங்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். நான் உங்கள் மேல கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மன்னிப்பு என்கிற ஒரு மருந்து. அல்லேலூயா. உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. யாரு உங்களை கஷ்டப்படுத்திருக்கிறாங்க, யாரு உங்களை துக்கப்படுத்தினாங்க, யாரால நீங்க மனசு வேதனைப்பட்டு கலங்கிட்டு இருக்கீங்க, அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே நான் இன்னாரை மன்னிக்கிறேன், ஆண்டவரே
அது யாருன்றதே உங்களுக்கு தான் தெரியும். யாரை குறித்து உங்கள் மனசு வாதிச்சு கொண்டிருக்குதோ, யாரை நினைக்கும் போது உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்குதோ, அவர்களை இப்போது நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் முட்டு வலி நீங்கும், உன் இடுப்பு வலி நீங்கும், உன் தலைவலி நீங்கும், தீராத தலைவலி அகலும், வயிற்று வலி நீங்கும், உன் அல்சர் வியாதி குணமாகும், உன் கேன்சர் வியாதி குணமாகும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவன் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய வல்லவராக. ஓ ரிகபலதரா சந்திரிதரா கரபரபரபரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம், இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்காக பேசினார், இது எனக்காக தான் ஆண்டவர் சொன்னார், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்கள், இதற்கு ஒப்பு கொடுக்க மனதாக இருக்கிறவர்கள், நான் இது கீழ்ப்படுகிறேன் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தலாம். விருப்பம் உள்ளவர்கள், விடுதலை பெற விரும்புகிறவர்கள், சுகம் பெறுகிற விரும்புகிறவர்கள், ஆரோக்கியம் அடைய விரும்புகிறவர்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் கீழ்ப்படிந்தால், ஒப்பு கொடுத்தால், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஓ, இந்த ஆராதனை நேரத்திலே இப்பொழுதே தேவன் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்கிறதுல தான் இருக்கிறது, நீங்கள் சொல்றதுல தான் இருக்கிறது, அறிக்கை இடுறதுல தான் இருக்கிறது, ஒப்பு கொடுக்கறதுல தான் இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்தில் சொல்லி, மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமாக, எனக்கு எதிராக பேசின இன்னாரை நான் மன்னிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி, யார் பேர் என்று எனக்கு தெரியாது, அந்த பேரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது யாரா இருக்கலாம். அல்லேலூயா. ஓ, உன்னுடைய கூட பிறந்தவர்களா இருக்கலாம், உன் சொந்தமா இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்லை. அவரோட பேரை சொல்லி, ஆண்டவரே, என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, நான் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர் நான் மனசார நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த மன்னிக்க கிருபையை தாங்கப்பா, அப்படி சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும், உன் தலைவலி உன்னை விட்டு நீங்கும். அல்லேலூயா. வயிற்று வலி உன்னை விட்டு நீங்கும், முதுகு வலி, மூட்டு வலி, முட்டி வலி உன்னை விட்டு நீங்கும். அல்லேலூயா. உன் இருதயத்தில் கோளாறுகள் நீங்கும். அல்லேலூயா. உன் அல்சர் வியாதிகள் குணமாகும். அல்லேலூயா. இரவிலே படுத்த அவனுக்கு நல்ல தூக்கம் வரும். அல்லேலூயா. கால்வலி, கைவலி, முட்டி வலி, மூட்டு வலி, எல்லா வலிகளையும் கர்த்தர் சுகமாக்க கூடவதா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கல்ல, இன்றைக்கே, இப்பொழுதே நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வீர்களா? ரிபாகாரா. ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்யக்கூடியவராக. இப்பொழுது உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்பதை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெறும் ஸ்தோத்திரத்தை சொல்வதனால் அல்ல, நீ யாரை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க முடியவில்லை நினைக்கிறீர்களோ அவளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ற அந்த வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. அந்த மருந்து உங்கள் காயங்களை ஆற்றக்கூடியதா இருக்கிற. ஓ கபாரா. யாரை மன்னிக்கணும், யாரை உங்களால் மன்னிக்க முடியல. ஆண்டவரே, என் புருஷனை நான் மன்னிக்கிறேன், என் மனைவியை நான் மன்னிக்கிறேன், என் பிள்ளையை நான் மன்னிக்கிறேன், என் உடன் பிறந்தவர்களை நான் மன்னிக்கிறேன், எனக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்களை நான் மன்னிக்க நான் தீர்மானம் செய்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன்ப்பா, மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் சக நண்பர்கள், விசுவாசிகள், சபையில் ஊழியக்காரர்கள் யாரும் உங்களை என்ன பேசியிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பேசிய இந்த வார்த்தைகள், இந்த பிரசங்கள், வசனத்தின் மூலமாக உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தால், இன்றைக்கு நான் இந்த ஆராதனை நேரத்தில் நான் எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், பகிரங்கமாக நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையினால், நான் சொல்லப்பட்ட பிரசங்க வார்த்தையினால் உங்கள் மனசு இன்றைக்கு அல்ல, இந்த வருஷம் தொடங்கி இத்தனை ஆண்டு காலமாக நான் பேசிய வார்த்தைகள்னால யார் மனதாவது புண்படுத்தியிருந்தால் நான் பகிரங்கமாக எல்லாரையும் பார்த்து நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் பேசிய இந்த வார்த்தையினால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் சொல்லலாம், நீங்கள் இப்படி பேசுனீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்க, அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று நீங்கள் யாராவது நீங்கள் நினைத்திருந்தால் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறேன், அப்படி நான் பேசினது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன், அதற்காக இந்த ஆராதனையத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்களும் என்னை மன்னியுங்கள். நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களா, மன்னியுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த மன்னிப்பு என்கிற மருந்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உன் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா.
நீங்கள் செபிங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு, சுகமளிக்கிற ஒரு ஆராதனை. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை, வசனங்களை தூரத்தில் இருந்து ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் உங்கள் சரீரத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய போகிறார். பிரியமானவரே, ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சரீரத்திலையும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வாழ அறிக்கை செய்து, ஆண்டவரை யாரெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவளை காயப்படுத்தினவர் அனைவரையும், யாரெல்லாம் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண உதவி செய்யுங்கப்பா. அது குறிப்பாக சரீரத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்கப்பா. நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. எல்லா சாபங்களும் நீங்கட்டும் ஐயா. தலை வலிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. நமக்கு வயிற்று வலிகள் நீங்கட்டும். அவர் மூட்டு வலிகள், கால் வலிகள் நீங்கட்டும். இடுப்பு வலிகள், முதுகு வலிகள் நீங்கட்டும். ஆண்டவர் அல்சல் வியாதிகள், குடல் புண்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, சகல வியாதிகளும் அவளை விட்டு நீங்கட்டும். இதற்கு காரணமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் அகற்றி ஆண்டவரே உங்களுடைய அன்பால் நிரப்புங்கப்பா. நிரப்ப ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பை தாங்க, சுவாபத்தை தாங்க. அந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். ஒரு ஆவிக்குரிய சபையாக எடுத்து கட்டி நிறுத்துங்கப்பா. உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணுமே, உம்மை போல மாறணுமே, உம்மை போல வாழணுமே, உமக்காக வாழணுமே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் செய்யணுமே. அப்பா எனக்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்யுங்கப்பா. எல்லாருடைய குடும்பங்களிலும் சமாதானம் நிலவட்டுமையா. எத்தனை குடும்பங்களிலே சண்டைகள், பிரிவினைகள், ஆண்டவர் மார்க்க பேதங்கள் இருக்கிறதப்பா. ஆண்டவர் இந்த மன்னிப்பு இல்லாததுனால எத்தனை குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறதப்பா. உடைந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். எத்தனை குடும்பங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதப்பா. சமாதானத்தை ஏற்படுத்தும் ஐயா ஜெபிக்கிறோம். பிரிந்த உறவுகள் ஒன்றாக இணையட்டும் ஐயா. எத்தனையோ உறவுகள் பிரிந்து போய்விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உறவுகளை ஒன்றாக ஒட்டி வைப்பீராக. ஆண்டவர் மீண்டும் ஒன்றாக சேர்ப்பீராக. ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம். சபையை விட்டு விலகி போனவர்கள், பிரிந்து போன ஆத்துமாக்களையும் ஆண்டவரே கிருபையாக அவளை மன்னித்து ஆண்டவர் மீண்டுமாய் உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீராக. சாட்சி எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுங்கப்பா. ஜெபித்த ஒப்பு கொடுத்த அனைவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதியும் வரப்போகிற புதிய ஆண்டுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. வழிகாட்டுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.